அதிமுக கூட்டணியிலே இணைந்து மேலும் ஒரு புதிய கட்சி. மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது ஏறக்குறைய இறுதியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து புதிதாக ஒரு இயக்கம் அதிமுகவிற்கு முழு ஆதரவு என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்களாம். அதாவது அதிமுக கூட்டணி ஏறக்குறைய இறுதியாகிவிட்ட நிலையில் கடைசி நேரத்தில் புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கு. மாவீரன் கட்டபொம்மன் பேரவையின் தலைவர் PV ராதாகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காங்க. இதையடுத்து வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் PV ராதாகிருஷ்ணன் அறிவித்திருக்கிறார். கூட்டணியில் இணைந்த அவருக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்து அவருக்கு பொன்னாடையும் போர்த்தி கௌரவம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகி இருக்கு. அதாவது கடைசி நேரத்திலே புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கிறது. மாவீரன் கட்டபொம்மன் பேரவையின் தலைவர் PV ராதாகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாவீரன் கட்டபொம்மன் பேரவை என்பது அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் கொடுக்கும் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது கடந்த 2021 போல் இல்லாமல் தற்சமயம் தேர்தல் களம் என்பது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்க போகிறது. அடுத்த 5 ஆண்டுகள் திமுக வந்தால் மட்டும்தான் உதயநிதியை முதல்வர் பதவியிலே அமர வைக்க முடியும். ஆனால் திமுகவை மட்டும் ஒரு காலமும் மறுபடியும் ஆட்சி அமைக்க விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் மூலமாகத்தான் மற்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருந்தார். அங்க டெல்லி பயணம் என்பது முக்கியமான பல முடிவுகள் என்பது எடுக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என முழு விவரமும் வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒருவேளை அதிமுக மட்டும் தோல்வியை தழுவிவிட்டால் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு கூட அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் விஜயுடைய வாக்கு சதவீதம் இந்த தேர்தலிலே எவ்வளவு கிடைக்கப் போகிறதோ அதை அப்படியே 2031 அதை விட 2 மடங்கு அதிகமாக கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே போல திமுக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வைத்திருந்தாலும் திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுடைய ஆதரவும் அதே போல மிகப்பெரிய வேலைப்பாடுகள் தேர்தல் அறிக்கைகளாகட்டும் அடுத்த கட்ட வேலைகளாகட்டும் அதிமுகவின் சார்பாக திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவின் கைவசம் அப்படிங்கிறதாம் தற்சமயம் வரைக்கும் வெளிவந்த கருத்து கணிப்புகள் முடிவுகள் புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்றத்திலே ஒரு சின்ன அமைப்புகளாகட்டும் ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும் ஜாதி ரீதியான கட்சிகளாகட்டும் அதே போல பெரிய அமைப்புகள் முதற்கொண்டு கட்சிகள் வரைக்கும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.